லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் உலகத்தில் ரொம்ப பேரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கண்ணை மேலே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு அற்புதமான ஒரு எங்களை ஊக்குவிக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு உரை ஆற்றினீர்கள். எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது. உங்களை நன்றி பாராட்ட வேண்டும். உங்களை பாராட்டும் மூலமாகவும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் வெல்கம் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு ஜூம் மீட்டுக்கு அக்கறையாக வந்திருக்கீங்க. இதுலேயே தெரியுது உங்களோட உடல் நலன் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்திருக்கு. இதில் சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேலே கூட நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம், நீங்கள்லாம் இந்த ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அதை கண்ணு கருத்துமாக பார்த்து அந்த எக்ஸசைஸ் பண்ணி பிரயோஜனம் ஆகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து கடவுள் வந்து உங்கள் மூலம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காருங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்குது. நான் கிளாஸ் எடுக்கிறத விட அந்த கிளாஸுக்கு வந்த உங்களுக்கு தான் உண்மையிலேயே நன்றி சொல்லணும். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் உலகத்தில் ரொம்ப பேரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் வாழ்க்கை முறையினால் வர்ற நோய். ஃபஸ்ட்டு சுகரை சொல்கிறேன். சுகர் வந்து ஒரு ஹார்மோன்னால தான் வருது. நிறைய பேர்த்துக்கு இன்சுலின்னால வருதுன்னு தெரியும். இன்சுலின் ஒரு ஹார்மோன்னு கூட உண்மையிலேயே நிறைய பேர்த்துக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன் தான். இன்றைக்கி வர்ற லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாமே ஹார்மோன்ஸ்னால தான் வருது. இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன். அது மாதிரி உடம்புக்குள்ளே நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின், இதுக்கெல்லாம் ஒரு வேலையெல்லாம் இருக்குது. செரட்டோனின் வந்து சிரிச்சாதான் சுரக்கும், சிரிப்புக்கான ஹார்மோனு. டோபமின் வந்து ஒரு அப்ரிசியேஷன், நம்மளை பாராட்டிக்கிறது, அதுல எல்லாம் இல்லை மியூசிக், லிசனிங் மியூசிக்கில் சுரக்கும். நிறைய விஷயத்தில் சுரக்கும், இருந்தாலும் முக்கியமானதாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதை தவிர ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன், அன்பு வர்றது, லவ், மேல் ஃபீமேலுக்கு உண்டான லவ், அப்பா மகளுக்கு, அப்பா மகனுக்கு, இல்லை குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்கு இடையில, லவ்வர்ஸ்குள்ள, இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனில், ஹக்ல, இது மாதிரி விஷயங்கள்ல அது சுரக்குது. ஸோ இது ஹாப்பி ஹார்மோன் ஊற்றலாம். அப்புறம் உடம்புல மெட்டபாலிசத்துக்கும் வெயிட் அதிகமாக போடாமல் இருக்கிறதுக்கும் உடம்புக்குள்ள இன்னும் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இது மாதிரி நிறைய ஹார்மோன் இருக்கு. லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்மளோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ற ஹார்மோனா இருக்கு. முக்கியமான ஹார்மோன் நம்பர் 1. கிரெலின் வந்து பசியை தூண்டுற ஹார்மோன். ஸோ வெயிட்டுக்கு ரீசனா இருக்கு, மெட்டபாலிசத்துக்கும் ரீசனா இருக்கு. 3வது இடத்துல இன்சுலின் வருது. இந்த சுகர் வர்ற இன்சுலின் மெட்டபாலிசத்துக்கு, வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான ஹார்மோனா இருக்கு. சுகரை வர வைக்கிறது இந்த இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் தான். அடுத்தது தைராய்டு ஹார்மோன். உங்களுக்கே தெரியும், ஹைப்போ தைராய்டு வந்துட்டா குண்டாயிட்டே போவாங்க, ஹைப்பர் தைராய்டு வந்துட்டா ஒல்லி ஆவாங்க. அப்போ அதுவும் வெயிட்லேயும் மெட்டபாலிசத்துலேயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப பெரிய வேலையை செய்யுது. ஹார்மோன்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. அப்புறம் மேல் ஃபீமேல் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், அதுதான் வந்து குழந்தை பிறக்கிற தன்மை, மேல் ஃபீமேலுக்கு இடையில உண்டான உறவு எல்லாத்தையும் உருவாக்குறது. அதுவும் வெயிட்டுக்கு, ஈவன் சுகருக்கு கூட செகண்டரி ரீசனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிட்யூட்ரி, வளர்ச்சிக்கான ஹார்மோன், குரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி, இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ அந்த ஹார்மோனில் ஒன்று தான் இன்சுலின். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் சுகரை வந்து வர வைக்குது. அந்த இன்சுலின் எப்படி ரெசிஸ்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கே தெரியும், ஹார்மோன்னா வெறும் உணவுல மட்டும் வந்துடாதுன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஹார்மோன் வேலை செய்யுதா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஹார்மோன்னா உங்களுக்கே தெரியும், அன்புலையும் மகிழ்ச்சியிலையும் தான் வருது. ஸோ அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த ஒரு வாழ்க்கை முறை வந்து என்ன பண்ணிடுதுன்னா, அந்த ஹார்மோனை ஒழுங்காக வேலை செய்ய விட மாட்டேங்குது. நம்ம செல்ஸ் இருக்குல்லங்க, நம்ம செல்ஸு நம்ம சாப்பிட்ற நாட் ஒன்லி சர்க்கரைனா வெறும் காஃபியில் போடுற சர்க்கரை கிடையாது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸு, பிஸ்ஸா, பர்கர், எதை வேணாலும் சாப்பிடுங்களேன், அது போய் குளுக்கோஸாக மாறி தானே நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்குது. அந்த சாப்பிட்றது தான் சுகரு. ஓகேங்களா? சுகர்னா நாட் ஒன்லி சர்க்கரை. அந்த சாப்பிட்றது அது வந்து மாறி இப்படி ஒரு ஃபார்மா குளுக்கோஸா மாறி அது செல்ஸுக்குள்ள போய் நம்மளுக்கு எனர்ஜியை கொடுத்து ஓடுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, படிக்கிறது, இல்லை லவ் பண்ணுறது, இல்லை வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறது, எதை வேணாலும் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், செடன்ட்ரினா படுத்தே கிடக்கிறது, எந்த வேலையும் செய்யல, உட்காந்து வேலை பார்க்கறது, இது ஒரு பெரிய காரணமாகவும்
மகிழ்ச்சியான வாழ்க்கையே இல்லை. வேலை பார்த்தோம், தூங்கணும், வேலை பார்க்குறோம், ஃப்யூச்சருக்கு வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கணும், குழந்தை வளர்ப்பு பண்ணணும், இப்படியே போகுது. மகிழ்ச்சி எங்கப்பான்னு பார்த்தா இல்லாமல் இருக்குது. ஒரு வீடு கட்டுறோம், அதுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனால் வீடு தான் நல்லா இருக்குது, வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியே எல்லாமே போகுது, எல்லாமே ஒவ்வொன்றா போகுது. ஸோ இதனால் செல்ஸ் வந்து அவ்வளோவா செல்ஸுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த குளுக்கோஸ் போய் கரெக்டாக எரிஞ்சு கலோரியாக மாறி சாம்பலாகி அப்படி தான் வந்து நம்மளை மெட்டபாலிசம் நடக்கணும். அந்த செல்லு வந்து உள்ளேயே விடமாட்டேங்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி, இன்சுலின் வந்து ஒரு கேரியர், ஒரு லாரின்னு வச்சுக்கோங்க. அந்த லாரி தான் இந்த குளுக்கோஸ் எடுத்துட்டு அந்த செல்லுக்குள்ளே போகும். அதை உள்ளே விடமாட்டேங்குது. அதனால் என்ன ஆகுது, சாப்பிட்ட குளுக்கோஸ் எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் பிளட் ஸ்ட்ரீமில் சுற்றுது. பிளட் ஸ்ட்ரீமில் சுற்றுறப்ப டெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் நிறையா இருக்குது. இதுதான் சுகர். இப்போ இதை எப்படி க்யூர் பண்ணலான்னா, வாழ்க்கை முறையை மாற்றினா க்யூர் ஆகிருமா, உணவு நல்லா சாப்பிட்டா க்யூர் ஆகிருமா, இப்படியெல்லாம் கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகிறது இல்லை. ஏன்னா புதுசாக வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆயிடுது. வாழ்க்கை முறையை மாற்றினா இனிமேல் உங்களோட செல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லது செய்யும். ஆனால் பழசை சரி பண்ண முடியறதில்ல. உணவை மாற்றினா கொஞ்சம் நல்லது, ஆனால் பழசை சரி பண்ண முடியறதில்ல. எக்ஸசைஸ் தான் அந்த பழசை உடனடியாக சரி பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிபி வந்து நம்ம மன அழுத்தத்தில் பிபி ரைஸ் ஆயிடுது. பிபி ரைஸ் ஆகிறதுனால ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுது. ரொம்ப பிபி அதிகமாகி 200க்கு மேலே போயிருச்சு, டயஸ்டோலிக் சிஸ்டோலிக் மேலே வந்து 250 இருக்குது, கீழே 160 இருக்குது, இப்படி பிபியை சொல்லி தான் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் உருவாகிறாங்க. ஸோ இப்படி அந்த பிபி ரைஸ் ஆகிறதுனால பக்கவாதம் வந்துடுது. ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ ஏதோ ஒன்று வந்துடுது. அந்த பக்கவாதம் சரியாக வர்றதுக்கு இனிமேல் நான் பிபி எதில் வருது, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகி வருது. இனிமேல் நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், இனிமேல் நான் நல்லா இருப்பேன், ரொம்ப அன்பாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன்னா பக்கவாதம் சரியாகுமானா 1% கூட சரியாகாது. இனிமேல் பக்கவாதம் வராமல் இருக்கும். சரி, வேறு எதில் உணவில் மாற்றினா பக்கவாதம் சரியாகுமானா ஆகாது. பக்கவாதம், ஸ்ட்ரோக், ஹெமிபேரசிஸ், ஹெமிப்ளீஜியா ஏதாச்சும் வந்துருச்சுன்னா, ஒரு சைடு கை கால் வராமல் போனால் எக்ஸசைஸில் மட்டும்தான் சரியாகும். அதே தான் இந்த சுகருக்கும் நிலைமை, அதே தான் பிபியை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நிலைமை, அதே தான் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும் நிலைமை. இப்போ வந்து ரத்த குழாயில் போய் கொழுப்பு படிஞ்சிருச்சு, எல்டிஎல் அதிகமாக இருக்குது, அதாவது லோ டென்சிட்டி, விஎல்டிஎல் அதிகமாக இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, நல்ல கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹெச்டிஎல், இப்படி பேசிக்கிறீங்கன்னா இதுக்கு நான் வாழ்க்கை முறையை மாற்றினா சரியாகுமானா மாற்றினா ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே ஓவராக ஆகாமல் இருக்கும். ஆனால் பழைய எல்டிஎல் விஎல்டிஎல்லாம் போகிறதுக்கு எக்ஸசைஸ் தான் தீர்வாக இருக்குது. அதனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உண்மையாலும் மனநிலை தான் 70% எந்த நோயும் வராமல் தடுக்கிறதுக்கும், நோய் வந்தால் சரியாகிறதுக்கும் ரீசன். மனநிலை தான் அதிக ரீசன். மிச்சம் 30% தான் உணவும் எக்ஸசைஸும் ரீசன். 15% தான் எக்ஸசைஸு. இருக்கிறத பண்ணின தப்பை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் தான் 95% ரீசன். இப்போ எக்ஸசைஸ் பண்ணி நல்லாயிட்டு உடனே வாழ்க்கை முறையை மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸே பண்ணி வாழ்க்கையை ஓட்ட வேணாம். 6 மாதத்துக்கு மேலே தயவு செஞ்சு பண்ண வேணாம். எக்ஸசைஸ் பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. டெய்லி காலையில் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக பிறந்தோம், ஜாலியாக இருக்க, அன்பாக இருக்க, இதுக்கு தான் பிறந்திருக்கோம். இப்போ எக்ஸசைஸ்க்கு வரலாம். எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா செல்ஸுக்கும் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட போகிறேன். எல்லா மசில்ஸுக்கும். மசில்ஸ் வந்து செல்ஸால் தான் ஆகிருக்குது. எல்லா ஆர்கன்ஸுக்கும் சொல்லி கொடுத்துருவேன். அதனால் எப்போ பார்த்தாலும் நம்ம செயற்கைனா இயற்கை தான் எக்ஸசைஸு. ஆனால் தானாக நடக்க வேண்டியதை, மகிழ்ச்சியாக இருந்து நடக்க வேண்டியது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து எல்லா செல்ஸையும் பசியாக வைக்கிறோம். எதுக்கு பசியாகுது? குளுக்கோஸுக்கு பசியாகுது. ஏன்னா செல்ஸ்க்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ. இப்படி மடக்கி இப்படி நீட்டோம்னா இங்கே ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அப்போ இதுக்கு வந்து பசியாகுது. அப்போ சுகர் தேவைப்படுது, குளுக்கோஸ் தேவைப்படுது. அப்போ இது ஒன்று பண்ணுது, இன்சுலினோட ஹெல்ப்பே இல்லாமல் ரொம்ப பசினால பிடுங்கி சாப்பிட்ருது. ஓகேவா? அதன் மூலம்தான் இந்த பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற சுகரை குறைக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வந்து வாழ்க்கை முறையும் மாற்றுறப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ள இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலினை உள்ளேயே விடமாட்டேன் அப்படிங்கிற கேரக்டரை மாற்றி இன்சுலின் சென்சிட்டிவிட்டிங்கிற கேரக்டரை செல்ஸ் கொண்டு வந்துடுது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் வந்துக்கோ, நீ உள்ளே வந்துக்கோ, நீ இதை கேரியராக குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோ, அந்த மாதிரி மாறிடுது. அதனால தான் இதுலேருந்து ரிவர்சல் ஆகிறீங்க, டயபெட்டிஸ் ரிவர்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி தரணும். எல்லா மசில்ஸுக்கும்
ஃபஸ்ட்டு ஃப்ரான்டாலிஸ் மசில் பேரை சொல்லிடுறேன். ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டர் சூப்பர்சிலி, ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை அப்பர், ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை லோவர், நேசாலிஸ், ரைசோரியஸ், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் அப்பர், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் லோவர், மென்டாலிஸ். மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸு 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணால் இங்கே சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்து கொருகேட்டர் சூப்பர்சிலி 1 2 3 4 5 6 7 8 9 10. லூஸாக விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். இதில் கொருகேட்டர் சூப்பர்சிலி வேலை செஞ்சு 7 தடவை. எல்லா எக்ஸசைஸும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஜென்டிலாக பண்ணணும். 7 ரெப்பிட்டேஷன் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் வச்சுருக்கணும். 10 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மசில் எல்லாம் வேலை செஞ்சே பல நாள் ஆயிருக்கும். நெத்தி இப்படி யாருப்பா சுழிச்சாங்கன்னா அது 10 வருஷம் ஆகுது சார் நான் நெத்தியை சுழிச்சு அப்படிம்பாங்க. இப்படி எதுவும் பார்த்தையா? டவுட் வந்தால் தானே பார்த்தேன், எனக்கு டவுட்டே வரல. அந்த மாதிரி இருக்கும். இப்போ கண்ணுக்கு கூட ஒரு 3-4 எக்ஸாம்பிளுக்கு கண்ணை மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 7 தடவை. அடுத்து ரைட்டில் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்டில் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. கண்ணை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள் 7 டைம்ஸ். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். இதையெல்லாம் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னால் ஐஎக்ஸ். கண்ணை ஜென்டலாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு இடத்துல இப்படி பாருங்கள். 20-20-20 ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது செல்ஃபோனோ லேப்டாப்போ எது பார்த்தாலும் குறிஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லை இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம்னா ஸ்க்ரீன் ஹவர்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்க்ரீனை பார்க்குறீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. எவ்ரி 20 minutes for 20 feet away look at an object for 20 seconds. every 20 minutes ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு தடவை 20 feet அவேல 20 அடி தூரமாக இருக்கிறது. இப்போ கூட பாருங்கள், தூரமாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை 20 செகண்ட் லுக் பண்ணுங்க. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். ஐ எம் லுக்கிங் அட் 20 feet away. 20 minutes நான் உள்ளே இருந்துட்டேன், அதனால 20 feet away பார்க்குறேன். 20 counts 20 seconds பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 பார்த்துட்டேன்னா இந்த மாதிரி எவ்ரி 20 minutes செஞ்சால் கண்ணில் வர்ற டிசீஸில் நிறையா குறையும். இந்த மாதிரியே ஒவ்வொன்றா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஓம்னு சொல்கிறோம். இது நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன்னு கூட நினச்சிக்க வேணாம். இது ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த ஓமில் 1000 விஷயம் அடங்கியிருக்கு. எல்லா கெட்டதெல்லாம், அதாவது ரெசிடியல் வால்யூம்னு ஒன்று லங்ஸில் இருக்குது. கெட்ட காற்று அதெல்லாம் வெளியில் போயிடுது. ஏன்னா ஓமை லாங்காக சொல்கிறோம். இப்போ ஓம் சொல்லித்தரேன், உங்களால் செய்ய முடிஞ்சாலும் செய்யுங்க. 30 கவுண்ட்டு ஓம் சொல்லுவேன். அதில் 20 கவுண்ட்டு ஓ, 10 கவுண்ட்டு இம் சொல்லுவேன். அதில் எக்ஸ்பிரேஷன் நடக்குது, மூச்சு வெளியில் போகிறது. இப்போ நம்மளோட கழிவெல்லாம் வேர்வை வழியாக தான் போகும்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை யூரின் மோஷன் வழியாக. ஆனால் பிரீத் வழியாக அத்தனை கழிவு போகும். பர்டிகுலர்லி லங்ஸில் இருக்க கழிவு, ரெசிடியல் வால்யூம், கெட்ட காற்று போகும். இப்போ பாருங்கள், ஓம் சொல்கிறேன். இது ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ். கண்ணை மூடிக்கோங்க. வேணா ஸ்பிரிச்சுவல் சாங் போட்டுக்கலாம், படுத்துட்டு கூட செய்யலாம். இப்போ ஓம் சொல்கிறேன். ஓ முப்பது கவுண்ட்டு, 20 கவுண்ட்டு ஓ சொன்னேன், 10 கவுண்ட்டு இம் சொன்னேன். இந்த மாதிரி 7 தடவை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோமில் வெளியில் போச்சு காற்று, வாய் வழியா மூக்கு வழியா. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அப்பர் காஸ்டல் பிரீத்திங், லோவர் காஸ்டல், டயஃப்ரமேட்டிக், வயிறு வரைக்கும் பிரீத்திங், பாக்ஸ் பிரீத்திங், டீப் பிரீத்திங். காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி வச்சுக்கிட்டு, இந்த ஏர்வேல நிறைய சளி இதெல்லாம் வந்திருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு கையை பாருங்கள், இப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியாது, மேபி இப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ தெரியுறேன் நான். வாயில் இழுத்து ஃபோர்ஸாக ப்ரீத் அவுட் பண்ணேன். எல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க, எல்லா சளியும் போயிடும். இதுலேருந்து ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன் நடக்கும். புதுசாக செய்கிறவங்க 3 தடவை தான் செய்யணும். பிபி அதிகமாக இருக்கிறவங்களாம் பார்த்து செய்யணும். எல்லா எக்ஸசைஸுமே என் கண்ணு முன்னாடி கைடன்ஸ் முன்னாடி செய்கிறது தான் உண்மையால் நல்லது. ஃபேஸ் முடிச்சுட்டேன், ப்ரீத்திங்க்கு வந்திருக்கேன். அடுத்து டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங், பாக்ஸ் பிரீத்திங் ஆர் டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ எக்ஸசைஸ் இருந்தாலும் ஒன்றை மட்டும் முக்கியமாக சொல்லித்தரேன். மூக்கு வழியாக 4 கவுண்ட்டுக்கு வயிறு வரைக்கும் இழுங்க.
4 கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணுங்க வயிறுக்குள்ள, 6 கவுண்ட்டுக்கு வெளியில விடுங்க, 7 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நான் மொதல் 4 கவுண்ட் என்றப்போ உள்ள இழுக்கிறேன்னு அர்த்தம், அடுத்த 4 கவுண்ட் ஹோல்டு பண்றேன்னு அர்த்தம், அடுத்த 6 கவுண்ட் வெளியில விடுறேன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இழுத்தா தான் 4 கவுண்ட்டுக்கு இழுப்பீங்க, இல்லை 2 கவுண்ட்டுக்கே அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். வெளியில் விடுறது சீக்கிரமாக ஸ்லோவாக நல்லதாக வந்து நீங்கள் ஸ்லோவாக விடணும். இதுக்கு பேர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இது டயஃப்ரமேட்டிக், வயிறு வரைக்கும் வருது, இந்த இடம் வரைக்கும் இந்த ப்ரீத்திங் வருது. சரிங்களா? இந்த தொப்புள் வயிறு வரைக்கும் கீழே இழுக்கணும். இதுதான். இதை தவிர அப்பர் காஸ்டல்னு இங்கே மட்டும் இழுக்கிறது, லோவர் காஸ்டல் இருக்குது. அதை விட இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னால இதை சொல்லிட்டேன். இது டைஜஷனை கூட ஹெல்ப் பண்ணும், கேஸ்ட்ரைட்டிஸ் ஹெல்ப் பண்ணும், அந்த நாசியா இங்கே வாமிட் வர மாதிரி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு, எல்லா செல்ஸு எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் செல்ஸுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாம் உண்மையை தான் சொல்கிறேன், சும்மா நினச்சிக்காதீங்க. உண்மையாலுமே எல்லாத்துக்கும் போகும், ஸ்கின்னு நல்லா வரும், நிறையா இருக்குது இதுக்குள்ளே. ரொம்ப சொன்னால் நம்ம செஷன் போயிடுமா, அதனால ப்ரீத்திங் இதோட. இது எல்லாமே சுகருக்குள்ள வர எக்ஸசைஸ், சுகர் ரிவர்சல், பிபி ரிவர்சல், ஆர் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கான எக்ஸசைஸ். எக்ஸசைஸில் பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட் அதிகம். ஒரு நோய்க்கு என்கிட்ட வந்திருப்பீங்க, கழுத்து வலிக்குதுன்னு பார்த்தா வெயிட் நார்மல் ஆகிருப்பீங்க, பார்த்தா செரிமானம் கேஸ்ட்ரைட்டிஸ் சரியாக இருந்திருக்கும், யூரின் மோஷன் ரெகுலேட் ஆகிருக்கும், எல்லாமே நல்லா வந்திருக்கும், பிபி சுகர்லாம் கொஞ்சம் லோவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் டயபெட்டிஸ்னு எழுதுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக மோர் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறேன். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.